ஸ்ரீ மகாபெரியவா சரணம். 1993ஆம் வருஷம் ஒரு நாள் காஞ்சி மகாபெரியவாளோட பக்தர் ஹரி பெங்களூர்ல இருந்து பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வந்தார். அவர்கிட்ட பெரியவா, ஈச்சங்குடி கச்சபுரீஸ்வரர் கோவிலுக்கு புனருத்தாரணம் பண்ணணும்னு நீ விரும்புற, நல்லது பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதும் அவர் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். அந்த கோவில பத்தியும் ஸ்ரீ கச்சபுரீஸ்வரர் பத்தியும் அம்பாள் ஸ்ரீ காருண்யவல்லியின் அளப்பரிய கருணை பத்தியும் விரிவா எடுத்து சொன்னார் மகாபெரியவா. சின்ன வயசுல அந்த கோவிலுக்கு போனத பத்தியும் அங்க உட்கார்ந்து வேதங்கள் படிச்சத பத்தியும் சொன்னார் பெரியவா. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த பக்தர் கிட்ட சட்டுன்னு ஒரு உபகாரம் பண்ண முடியுமோன்னு கேட்டார் ஸ்ரீ மகாபெரியவா. ஈச்சங்குடியில இருக்கிற அவங்க அம்மா வீட்டை பத்தியும் அந்த இடத்த வேத பாடசாலையா மாத்தணும்னு தன்னோட விருப்பத்தையும் சொன்னார். இது எல்லோருக்கும் உபயோகமா இருக்கும்னு சொன்னார் மகாபெரியவா. உடனே அந்த பக்தர் ஹரி, இது என் பாக்கியம், என் பாக்கியம்னு சொல்லி ஆனந்தத்துல அழுதுட்டார். அப்புறம் அந்த வீட்டை விலைக்கு வாங்கி வேத பாடசாலை ஆரம்பிக்க வேலை நடந்தது. புதுசா ஆரம்பிக்க போற வேத பாடசாலையில குரு பூஜை நடத்துறதுக்காக பெரியவாளோட ஆசீர்வாதத்தை வாங்க வந்தார் ஹரி. அன்றைய தினம் ஜனவரி 8, 1994. கருணை பார்வையாலும் தீர்க்க தரிசனத்தாலும் உலக மக்களை காத்து ரட்சித்து வந்த அந்த நடமாடும் தெய்வம் அன்னைக்கு சித்தியடைய போறார்னு யாருக்குதான் தெரியும். பெரியவா அன்றைய தினம் யாருக்குமே தரிசனம் கொடுக்கல, ஆழ்ந்த தியானத்துல இருந்தாராம். அதே மாதிரி ஈச்சங்குடியில இருந்து ஹரி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னதும் பெரியவா சட்டுன்னு கண் திறந்து பார்த்தார். அவரை பக்கத்துல வர சொன்னார். பாதுகைகளை போட்டுண்டார். அவர் ஆசீர்வாதம் செஞ்சார். வேத பாடசாலை ஆரம்பிக்கிறதுக்கு பத்திரிகைய பெரியவா கிட்ட காட்டினார். அத வாங்கி படிச்சார் பெரியவா. அதிலிருந்து அவரோட பெற்றோர் போட்டோவை கண்ல ஒத்தி நமஸ்காரம் பண்ணார். அப்புறம் பெரியவா அவரோட பாதுகைகளை அவர்கிட்ட கொடுத்தார். இந்த பாதுகைகளை எடுத்துட்டு போ, ஈச்சங்குடி வேத பாடசாலையில வை, நன்னா நடக்கும்னு சொல்லாம சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். ஈச்சங்குடி வேத பாடசாலை மகா பெரியவாளோட அருளால இன்னைக்கும் இயங்கின்னு இருக்கு. ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.